بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. அன்பு மிகுந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்று மறுமை என்ற இன்னொரு வாழ்க்கையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைத்தாலும் அல்லது கிடைக்காமல் போனாலும், பல வசதிகள் நமக்கு இல்லாமல் போனாலும், மறு உலகத்திலே இவைகளை விட பன்மடங்கான வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வான அந்த சொர்க்கமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லாம் வாழுகிறோம். இந்த நம்பிக்கை என்பது உலகத்தில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் சொந்தமான நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. மறுமை வாழ்க்கை நம்பாத ஒருவர் முஸ்லிமாக இருக்க இயலாது. சொர்க்கம் நரகம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை ஏற்க மறுத்தால் அவர் மூமினாக வாழ இயலாது என்பதையெல்லாம் திருமறை மற்றும் நபிமொழி வாயிலாக அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையிலே இந்த மறுமையிலே எதை நாம் உலகத்தில் செய்தால் அந்த சொர்க்கத்தை அடைய முடியும், எதை செய்தால் நரகத்தை அடைய முடியும் என்பதை அவ்வப்போது நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்வது, ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக மிக பயனுள்ளதாகவும் நன்மையாகவும் மாறும். இன்றைக்கெல்லாம் இந்த மறுமையை பற்றி உள்ள சிந்தனைகள் நம்மிடத்தில் குறைகிறதோ அல்லது இல்லாமல் செய்கிறதோ, அன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல தவறுகள் படியேறி அது மிக மோசமான நிலைக்கு சென்று விடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் தவறில் இருந்து திருந்த வேண்டும் என்றால், சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், இந்த மறுமையை பற்றி உள்ள சிந்தனை அவ்வப்போது தேவைப்படுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எல்லாம் எந்த இடத்தில் எல்லாம் ஒரு சபை கூடுகிறதோ அங்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சத்தை பற்றி மறுமையை பற்றி அவர்கள் போதிப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் மறுமையை பற்றி உள்ள சிந்தனையை ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டத்திலே சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் தெரியலாம். இந்த அடிப்படையிலே இந்த மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு இரண்டு விதமான வழிமுறைகளை உலகத்திலே இஸ்லாமியர்கள் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வழிமுறை என்ன? நாம் இந்த உலகத்திலே என்ன நன்மைகளை செய்திருக்கிறோமோ இந்த நன்மைகளை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு செல்லலாம். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னவென்றால், நாம நன்மை செஞ்சோமோ தீமை செஞ்சோமோ அது எல்லாம் பெரிய விவகாரம் கிடையாது. நாம் சில ஆட்களை, நல்லவர்களை, நல்ல அடியார்களை, அவுலியாக்களை நாம் நம்புவோம். உலகத்தில் வாழ்கின்ற அந்த நேரத்திலேயே நம்முடைய கோரிக்கைகளை, நாட்ட தேட்டங்களை, இவைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்னால் நாம் சமர்ப்பிப்போம். இப்படி உலகத்திலே அவர்களிடத்தில் நாம் கேட்டு மரணித்து விட்டால் மறுமையிலே இந்த நல்லடியார்கள் நம்முடைய கையை பிடித்து சொர்க்கத்துக்கு கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். ரஹ்மான் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகத்தான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் உள்ள முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இரண்டு விதமான நம்பிக்கையும் இந்த இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருக்கிறது. நல்லடியார்களை பிடித்துக் கொண்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம், நல்லமல்களை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற இந்த இரண்டு கருத்தும் இருக்குது. இந்த இரண்டு கருத்துல எது சரியான மார்க்க அடிப்படையில் எது சிறந்த கருத்து, எது நியாயமான கருத்து, அது நம்ம பல கோணத்தில் தெரிந்தாலும் இதே போன்ற அகீதா சம்பந்தப்பட்ட கொள்கை விவகாரங்களை
திரும்ப திரும்ப தெரிந்தால்தான் பல விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். இந்த சுன்ன ஜமாத்தை போன்றவர்கள் எல்லாம், தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாம், அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம், என்ன நன்மை செஞ்சாலும் என்ன தீமை செஞ்சாலும் அந்த நல்லடியாருடைய பரிந்துரை இல்லாமல், அவுலியாக்குடைய பரிந்துரை இல்லாமல் எந்த முஸ்லீமும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவர்கள்ட்ட நாம ஏதாவது கோரிக்கை உலகத்திலே வைத்து விடுவோம் என்றால் அதனால் நாம போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதுதான் இவருடைய கொள்கை. இவருடைய கொள்கை இது என்றால் அபூஜஹலுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவனும் இதே கருத்தை தான் முன்வைத்தான். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஏனப்பா அந்த தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள்? அவர்கள் வணங்கின தெய்வம் என்ன? நம்முடைய பக்கீர்சா அவுலியா என்று வைத்திருக்கிறார்களே, பேர் தெரியாத அவுலியாக்களை வைத்திருக்கிறார்களே, இவர்களை அவர்கள் வணங்கியதில்லை. அவர்கள் வணங்கிய அவுலியாக்கள் எல்லாம், மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய நபிமார்கள். இஸ்மாயில் நபியை வணங்கினார்கள், இப்ராஹிம் நபியை வணங்கினார்கள். அந்த இப்ராஹிம் இஸ்மாயில் நபியுடைய வழித்தோன்றலில் வந்த யாக்கூப் நபியை, அது போன்ற நபிமார்களை எல்லாம் அவர்கள் வணங்கியிருந்தார்கள். இப்படி ஏன் அவுலியாக்களை, அந்த நபிமார்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவர்களை நாங்கள் வணங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ்வோடு அவர்களை எங்களை நெருக்கி வைத்து விடுவார்களே, அல்லாஹ் மறுமையிலே எங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று சொன்னாலும் இவர்களுடைய பரிந்துரையினால் நாங்கள் சொர்க்கத்துக்கு பெற முடியுமே, அல்லாஹ்விடத்தில் எங்களை அப்படியே சேர்த்து வச்சிருவாங்களே, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் எங்களை பூத்தி விடுவார்களே, இறைவனோடு எங்களை நெருங்க செய்வார்கள். இதற்குத்தான் இந்த அவுலியாக்களை நாங்கள் வணங்குகிறோம், இந்த மகான்களை நாங்கள் வணங்குகிறோம். எங்களுடைய நாட்ட தட்டங்களை நாங்கள் கேட்பதற்கு அடிப்படையான காரணம் இதுதான். இஸ்மாயில் நபியை, யாக்கூப் நபியை, இப்ராஹிம் நபியை, இது போன்ற நபிமார்களை வணங்குவதற்கு அடிப்படை காரணம் இதுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். இது திருக்குர்ஆனுடைய வசனம். இதேதான் இன்றைக்கு இந்த சுன்ன ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களும் சொல்கிறார்கள். வார்த்தை கொஞ்சம் கூட மாறாது. ஏப்பா பஷீரப்பா தர்காவுக்கு போற, ஏன் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிட்டு நீ பிரார்த்தனை பண்ற, ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவை ஏன் கூப்பிட்டு நீ அழைத்து பிரார்த்தனை பண்ற என்றெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு பதில் தான், அபூஜஹல் சொன்ன அதே பதில் தான் இவர்களும் சொல்வார்கள். அந்த அவுலியாக்கள் எங்களுக்கு தருகிறார்களோ தரலையோ அது தனி விஷயம். அதே நேரத்தில் இந்த அவுலியாக்கள் மறுமையில அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேச மாட்டார்களா? ரஹ்மானிடத்தில் எங்களுக்காக வேண்டி எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்ட மாட்டார்களா? எனவேதான் எங்களுடைய தேவைகளை, நாட்டங்களை, தேட்டங்களை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாங்கள் சொல்கிறோம். இது இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அடிப்படையிலே சுன்ன ஜமாத் என்று சொன்னாலும் வாதத்தின் அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே அபூஜஹலுடைய கொள்கை என்னவோ அதுதான் இவருடைய கொள்கை. சரி, இதுதான் சரி என்றால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மறுமையிலே இந்த நல்லடியார்களை எல்லாம், என் நபிமார்களா இருக்கட்டும், அவுலியாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவர்கள் யாருக்காவது பரிந்து பேச முடியுமா? பரிந்து பேசுகின்ற நிலையில் அவர்களும் இருப்பார்களா? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பரிந்து பேசக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அவுலியாக்களும் அங்க வருவத்தானே செய்வாங்க. அவுலியாக்கள்னா யாருங்கிற தனி விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரையும் நீங்கள் அவுலியாக்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அத்தனை பேரும் மறுமையில் வருவாங்க. அவர்கள் பரிந்து பேசக்கூடிய நிலையில் இருப்பார்களா, அல்லது அவர்களுக்கு வேற யாராவது பரிந்து பேசக்கூடிய நிலையில் இருப்பார்களா? இதை யோசிச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஜிதுமூனா ஃபுராதா கமா கலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின் வ தரக்தும் மா கவ்வல்னாக்கும் வரா ஸுஹூரிக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அத்தனை பேர்களுமே, உலக மக்கள் அத்தனை பேர்களுமே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அத்தனை பேர்களுமே தனிமையில் தான் என்னிடத்தில் நீங்கள் வருவீர்கள். இதே போன்று தெரியுமா, கமா கலக்னாக்கும் அவ்வல மர்ரா, நான் உங்களை ஆரம்பத்தில் படைக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி தன்னந்தனி ஆளாக இந்த உலகத்தில் வந்தீர்களோ அதே போன்று என்னிடத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது தன்னந்தனி மனுஷனாத்தான் வருவீங்க. தரக்தும் கவ்வல்னாக்கும் வரா ஸுஹூரிக்கும், உங்களுக்கு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பலவிதமான வசதிகளை எல்லாவற்றையும் நான் தந்திருக்கிறேன். அவைகள் அத்தனையுமே நீங்கள் விட்டு விட்டு வருவீர்கள். மா நரா மாக்கும் ஷுஃபாக்கும் அல்லதீன ஜாம்தும், நீங்கள் யாரை பெரிய பரிந்து பேசக்கூடியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் அங்கே இருப்பதாக நாம் காண மாட்டோம். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை நீங்க பாருங்களேன்.
எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்க பாருங்களேன். அங்க யாரா இருந்தாலும், நபிமார்களா இருந்தாலும், மகானா இருந்தாலும், அவுலியாவா இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னந்தனியாத்தான் வரணும். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இங்க அவுலியாவுக்கு பின்னால அமைச்சர் வரும்போது 10-15 வருவாங்களே, இந்த மாதிரி படைசூழ அங்க வர முடியாது. மறுமை நாளிலே ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்றால் தன்னந்தனியாத்தான் வரணும். ஒரு பிரதமர் வருகிறார் என்றால் தன்னந்தனியாத்தான் வரணும். பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தன்னந்தனியாத்தான் வரணும். ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் தனியாத்தான் வருவான். தனியாக நின்று கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே பேச முடியும். அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுவான். என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த அடிப்படையில இங்க என்னமோ நாம போய் அல்லாஹ் இடத்துல நிக்கும் போது இந்த அவுலியாக்கள்னா நம்ம பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, யா அல்லாஹ் இவன் நல்ல வந்தான், இவன் கரெக்டா தொழுதான், இவன் கரெக்டா நோன்பு வச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியா நீ சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரு இப்படின்னு பேசுவார்களா? ஒவ்வொரு மனுஷனும் தனியா வருவான். ஆத நபி தனியா, மூசா நபி தனியா, ஈசா நபி தனியா, ரசூலுல்லாஹ் தனியா, நீங்க தனியா, நான் தனியா, அத்தனை பேரும் தனித்தனி. அதுதான திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி சொல்றானே, இதே போன்ற வசனத்தை அல்லாஹ் சொல்றானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ பனீஹி வ ஸாஹிபத்திஹி. அன்றைய தினத்திலே, மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் விரண்டு ஓடுவான். யாரை பார்த்து? மகனை பார்த்து தந்தை விரண்டு ஓடுவான், தந்தையை பார்த்து மகன் விரண்டு ஓடுவான், தாயை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான், பிள்ளையை பார்த்து தாயை விரண்டு ஓடுவான், மனைவியை பார்த்து கணவன், கணவியை பார்த்து மனைவி, இப்படி எல்லாருமே அவன் ஓடுவான். என்னன்னு விளங்காது. ஏன் 4 பேரை கூட்டு ஓட வேண்டியதானே? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை வணங்கி அத்தனை பேரும் அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பின்னாலேயே ஓட வேண்டியதானே? முடியுமா? அவரே தன்னந்தனியா தான் இருப்பாரு. எனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியாது. அவரே அந்த நிலையில. அப்படி என்றால் அப்ப இந்த அவுலியாக்கள் அவங்க பரிந்து பேசக்கூடிய நிலையில் இருப்பார்களா? அல்ல அவ்வளவு தெளிவா சொல்றானே, மானரா மாக்கும் சுஃபாவுக்கும், உங்களுடைய பரிந்துரையாளர்கள் யாருமே அங்க பார்க்க முடியலையே. அல்லதீன ஜாம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரக்கா, அவர்கள் தான் உங்களுடைய இணை தெய்வங்கள், கூட்டாளிகள், உங்களை கரையேற்ற செய்யக்கூடியவர்கள் என்று நீங்கள் கருதினீர்களே, அவங்க யாருமே இல்லையே. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, லகத் தகத்தா பைனக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில எல்லா உறவுகளும் அறுந்து போய்விட்டது. என்னை கூப்பிட்டிய பஷீரப்பா பஷீரப்பா என்று நீ கூப்பிட்டிய, இன்னைக்கு என்னன்னு கேட்க மாட்டாரு. மறுமையில அவர் வந்து நிற்பார் என்று நீ நினைக்கிறிய. அப்பமும் உன் பக்கத்துல நின்னாலும் கூட உனக்கும் அவருக்கும் மத்தியில எந்த உறவும் இருக்காது. இது நான் சொன்ன வார்த்தையா அல்ல நீங்க கற்பனையில, நம்முடைய கற்பனையில வருகின்ற வார்த்தையா? அல்லாஹ் ரஹ்மான் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாவற்றையும் தெரிந்த அந்த ரஹ்மான் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்களுக்கும் அந்த அவுலியாக்களுக்கு மத்தியிலே, மகான்களுக்கு மத்தியிலே எந்த உறவும் இருக்காது. வல்ல அன்கும் மாக்குந்தும் ததுவமோன், நீங்கள் நினைத்ததெல்லாம், நீங்கள் கற்பனை செய்ததெல்லாம் அத்தனையுமே வழி தவறியது, கெட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது ஒரு வசனமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா சுல்ஃபா. நீங்க நினைச்சீங்களப்பா உங்களுடைய செல்வம், உங்களுடைய பிள்ளைங்க, இவைகளெல்லாம் நம்மிடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைச்சீங்களே, இது ஒன்றும் பயன் தராது. உங்களுடைய பிள்ளைங்க அங்க வந்து நிக்க மாட்டாங்க. நீங்க சம்பாதிச்சீங்களே இரவும் பகலா,
வேர்வை வெயிலையும் மழையிலையும் சம்பாதிச்சீங்களே, ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி நீங்கள் வேர்வையை சிந்தி சம்பாதிச்சீங்களே, இது வந்தாங்க நிக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் அமில் மில்லா மன் ஆமன வ அமில சாலிகன், எவன் நல்ல அமலை செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறானோ உலாயிக லஹும் ஜஸாஉல் ஆஃபி, அவர்களுக்கு தான் பல மடங்கான நன்மைகள் இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது? யாரும் யாருக்கும் எதுவும் பேச இயலாது. மந்தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அங்கே பரிந்து பேசுவதற்கு யாருக்கு முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், ரஹ்மான் கேட்கிறான், யாரப்பா பேச முடியும்? என்னமோ நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துக்கிட்டா மகசர் மைதானம். நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாரா ஒரு ஆளு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு மாவட்டமோ ஒரு வட்டமோ ஒரு நகரமோ போய் பேசுவாங்கல்ல, இல்ல நம்ம தெரிஞ்ச பையன்தான், ஒண்ணும் செய்ய மாட்டான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வேணா இனிமேல் ஜாமீன் போட்டுக்கிறேன், அவனை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்கார் சரி நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவனை விட்டுருதாரு. இதே மாதிரி அல்லாவா? ஏன்னா நம்முடைய அல்லாஹ் வந்து நம்ம ஊர் எஸ்ஐயா அல்லது நம்முடைய இன்ஸ்பெக்டரா அல்லது இங்குள்ள ஏசியா டிசியா அல்லது கமிஷனரா? ரஹ்மான் இடத்துல இப்படி போய் பேச முடியுமா? ஒரு ஏசிட்டையும் டிசிட்டையும் பேசுறதுக்கு அவன் தொடர் நடங்கிட்டு இருக்கிறான். ரஹ்மான் அப்படிப்பட்டவனா? அல்லாஹ் கேட்கிறானே, அனல் மலிக் ஐனல் முலூக், நான் தாண்டா இன்னைக்கு ஆட்சி அதிகாரன், எங்கே உங்களுடைய ஆட்சி அதிகாரிகள், உங்களுடைய மன்னர்கள் எல்லாம் எங்கே, உங்களுக்கு ஆட்சி செய்து திமிரு பிடித்து நடந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே என்று மறுமையிலே அல்லாஹ் கர்ச்சிக்கின்ற பொழுது அன்றைக்கு ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் கூட வராது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஹதீஸ்ல வருகிறது. அப்ப இதெல்லாம் என்ன? ஒண்ணுமே அன்னைக்கு பேச முடியாது. வஹஷாத்தில் அஸ்வாத், அத்தனை சப்தங்களும் நடுங்கி ஒடுங்கி அடங்கி போய்விடும். ரஹ்மான் இடத்துல பேசுவதற்கு எவனும் இருக்க முடியாது, பேச இயலாது. இதுதான் மறுமையுடைய நிலை. இந்த நிலையை தெரியாம அந்த அப்பா பேசுவாரு, இந்த அப்பா பேசுவாரு, அவர் வந்து எனக்கு பரிந்துரை பேசுவாரு என்றால் இந்த ஆயத்தெல்லாம் என்ன? இதெல்லாம் பொய்யா? ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த கருத்தெல்லாம் இது வந்து இல்லாத ஒரு செயலா? இல்ல சகோதரர்களே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு இவரெல்லாம் நல்லவர், அவர் பெரிய வல்லவர் அப்படின்னு நாம நினைக்கிறோமே, மார்க்கத்தில் இதுக்காவது அனுமதி இருக்குதா? அவர்கிட்ட போய் இவர் நல்லவர் என்று சொல்வதற்கு, இவர் மகான், ஒரு பெரிய மேதை, இவர் மாமேதை அப்படின்னு சொல்வதற்கு, அவருக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் அதுக்காக ஆதாரம் இருக்குதா? உம்முல் அலா எங்கக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அவர்களும் பையத்து செய்த உடன்படிக்கை செய்து கொண்ட பெண்களில் ஒரு பெண்மணி. இவங்க அன்சாரி என்ற இனத்தை சார்ந்த அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண். முஹாஜிர்கள் மதீனா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பல ஆட்கள் வருகிறார்கள். இந்த ஆண்களையும் பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடத்தில் இந்த ஆளை நீ வச்சுக்க, இவரை நீ வச்சுக்க, நீ இவரை வச்சுக்க என்று அந்த முஹாஜிர்களை பங்கு போட்டு அன்சாரிகளிடத்தில் ஒப்படைப்பாங்க. முஹாஜிர்னா யாரு? நாம இங்க இருந்து பெட்டியை தூக்கிட்டு பெங்களூர் போறோமே, இது ஹிஜ்ரத் அல்ல. பெங்களூர்ல இருந்து மேலப்பாளையத்துக்கு வரோமே, இது ஹிஜ்ரத் அல்ல. இங்க இருந்து துபாய்க்கும் சவுதிக்கும் போயிட்டு வரோமே, இது ஹிஜ்ரத் அல்ல. முஹாஜிர் அப்படின்னா அவர்கள் வந்து குடும்பத்தை உடனும், நாட்டை உடனும், சொத்தை உடனும், சொந்தங்களை உடனும், ஒண்ணுமே இல்லாம அகதியா போறாங்க. அகதிகள் ஊர், சொந்த ஊர் கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, எது கையில இருக்குதோ அதை தூக்கிட்டு அப்படியே போயிருவாங்க. இன்னைக்கு நாம போயிட்டு வர மாதிரி வெளியூர் பயணம் கிடையாது. இப்படி ஒண்ணுமே இல்லாம மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களே, அந்த ஹிஜ்ரத் வந்த தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகள் அடைக்கலம் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுப்பாங்க. இந்த அவர்ட்ட போட்டும், அவர் இவர்ட்ட போட்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த அடிப்படையில் உஸ்மான் பின் மல்ஊன் எங்கக்கூடிய ஒரு நபி தோழர், இந்த நபி தோழரை இந்த உம்முல் அலா என்ற பெண்ணிடத்துல அவங்களுடைய குடும்பத்தார்களிடத்துல ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கிறாங்க. ஏமா, உஸ்மான் ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறாரு, இதை நீங்க வச்சுக்கிடுங்க, இவரை நீங்க வச்சுக்கிடுங்க. இவர் வந்து அவங்களுடைய வீட்டிலேயே தங்குகிறார். உம்முல் அலாவுடைய வீட்டிலேயே அந்த குடும்பத்தார்கள்ட்டே தங்குறார். கொஞ்ச நாள் கழிச்சதற்கு பின்னால கடுமையான நோய்வாய்ப்படுகிறார். கடுமையான நோய் வந்து அதிலே இறந்தும் போய் விடுகிறார். இறந்ததற்கு பின்னால அவரை குளிப்பாட்டி கஃன் பொதிந்து அவங்களுடைய வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்த உடனே அந்த உஸ்மான் இப்னு மல்ஊனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்ப இந்த உம்முல் அலா சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க, லக்கத அக்ரமக்கல்லா உஸ்மானே. அவங்க வீட்டுல இவ்வளவு நாளா இருந்தாங்க. அப்ப அந்த உஸ்மானை பார்த்து இந்த உம்முல் அலா சொல்றாங்க, உஸ்மானே இறந்துட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அருள் செய்திருக்கிறான், ஒரு மாபெரும் ஒரு மரியாதை அல்லாஹ் செஞ்சுட்டான். அதாவது என்ன அர்த்தம் சொல்றாங்க, நீங்க ஒரு சொர்க்கவாதி, நீங்க ஒரு நல்ல ஆளு, ரஹ்மான் உங்களுக்கு அற்புதமாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226 அப்படின்னு அந்த இறந்த ஆளை பற்றி வருங்கால நிகழ்ச்சியை பற்றி அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. உன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஒமா யுத்ரீகி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அந்த ஆளுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படிமா தெரியும்? அவர் நல்லவர் என்று பேசுகிறாயே, நல்ல மகான் என்று நீ சொல்றியே, மகான் என்று சொல்வது உனக்கு எப்படி தெரியும்? நீ பாத்தியா அல்லாஹ் உனக்கு வஹீ தந்தானா? எப்படி தெரியும்? உடனே அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவரை அல்லாஹ் சங்கைப்படுத்தவில்லை என்றால், மரியாதை செய்யவில்லை என்றால் வேற யார அல்லாஹ் மரியாதைப்படுத்துவான்? ஹிஜ்ரத் செய்து வந்தவர், என்னுடைய பார்வையில அற்புதமான அமல்களை செய்தவர், இறைவனுக்காக இறை தூதருக்காக பல தியாகங்களை செய்தவர், பல தியாகம் செய்த இவருக்கு அல்லாஹ் மரியாதை செய்யவில்லை என்றால் வேற யாருக்கு செய்வான்? உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரிதாமா. அவங்க சொல்றாங்க, இன்னில் அர்ஜு லஹுல் கைர், அவருடைய விஷயத்துல நானும் நல்லதைத்தான் நான் விரும்புகிறேன், அவர் சொர்க்கம் போக வேண்டும், இதைத்தான் நானும் விரும்புகிறேன். அது விஷயம், அது வேற விஷயம். ஆனா வல்லாஹி மா அத்ரி அன ரசூலுல்லாஹ் மா யுஃபாலு பி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர், மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாத, ஏன் நிலையே எனக்கு தெரியவில்லை என்றால் அவருடைய நிலையை பற்றி நீ எப்படி பேச முடியும்? உன் நிலையை பற்றி உனக்கு தெரியாது என்றால் நீ எப்படி அடுத்தவருடைய நிலையை பேச முடியும்? எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ் யாரு? இவங்க வச்சிருக்கிறாங்க அவுலியாக்கள், பேர் இல்லாத, அட்ரஸ் இல்லாத, முகவரி இல்லாத, வரலாறு இல்லாத. இத மாதிரியா லியக்ஃபிரல்லாஹு மா கத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதப்பா, அல்லாஹ் என்னை எப்படி விசாரணை பண்ணுவான்? என்ன நரகத்துக்கு கொண்டு போவானா, சொர்க்கத்துக்கு கொண்டு போவானா, என் நிலை என்ன, இதுவே எனக்கு தெரியாது. இப்படி இருக்க நீ அடுத்த ஆளுக்கு அவனை பரிந்து பேச முடியுமா? எனக்கே பேச இயலாத, எனக்கே நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியாத, நீ எப்படி அடுத்த ஆள் கொடுக்க முடியும்? அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, வல்லாஹி லா உஸக்கி அஹதன் பஅதா,
இதற்கு பின்னால் நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். ரசூல்லா இப்படி கடிஞ்சு பேசிட்டாங்களே, ரசூல்லா கடிஞ்சு பேசுனதுக்கு பின்னால வேற யாருக்கும் இவர் நல்லவர், இவர் மோசமானவர், அவர் அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்துக்குரியவர், மரியாதைக்குரியவர் என்று நான் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். என் பார்வையில தொழுதார், அவ்வளவுதான். அந்த தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா இல்லையா தெரியாது. என் பார்வையில நோன்பு வச்சார், அவ்வளவுதான். அதற்கு பின்னால அல்லாஹ் அதற்கு கூலி கொடுத்தானா இல்லையா தெரியாது. இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நிலை என்றால், உஸ்மான் இப்னு மலூன் போன்ற முஹாஜிர்களுக்கு இந்த நிலை என்றால், இவங்களுக்கு என்ன நிலை? நம்ம யாருக்காவது பரிந்து பேச முடியுமா? அவர் நல்லவர் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. மார்க்கத்தில் இப்படி சொல்வதற்கு தகுதி இல்லை, சொல்லக்கூடாது. அவர் நல்லவராயிருந்தா நல்லவர் கூலிய அல்லாஹ்விடத்தில் பெற்றுட்டு போட்டும், அவர் கெட்டவராயிருந்தா அதனுடைய தண்டனையை அல்லாஹ்விடத்தில் பெற்றுட்டு போட்டும். அவர் நல்லவர் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு நாம யாரு? அல்லாஹ்விட்ட இருந்து வஹி வந்துச்சா? ரசூலுல்லாஹ் இன்னைக்கா நமக்கு வஹியில அவங்க ஏதாவது அறிவிச்சு தந்தாங்களா அல்லாஹ்வுடைய வஹிய? இல்லையே. அப்படி இருக்கும்போது இவர் நல்லவர், இவர் தூய்மையானவர், இவர் யோக்கியர் என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. அப்ப இந்த அடிப்படையில இவங்க நினைக்கிறாங்களே, இந்த பெரிய மனுஷன், இந்த நாதா, இந்த மகா, இவர்கள் எல்லாமே மறுமையில நமக்கு பரிந்து பேசுவார். ஒண்ணும் முடியாது. இவங்களை பிடித்துக் கொண்டு மறுமையில ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மகான்களுக்கெல்லாம் மிக உயர்வான மகான் யாரு? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் யாரையாவது அவங்களுடைய இஷ்டத்துக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியுமா? அவங்களுடைய பிரியத்துக்கு யாரையாவது எடுத்துட்டு போக முடியுமா? வாந்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன் என்ற வசனம் இறங்குகிறது. என்ன அர்த்தம்? உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது அன்றைக்கு தான் இந்த வசனம் இறங்குது. அந்த குறைஷி குலத்தார்கள் அத்தனை பேர்களுமே அழைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். குறைஷி இனத்தவர்களே வாங்க, யா பனு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் உடைய குடும்பத்தார்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஊனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, மறுமையில உங்களுக்காக நான் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் சக்தி பெறவே மாட்டேன். நீங்கள் மறுமையில நின்னா அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் எதுவும் பேச இயலாது, பரிந்து பேச முடியாது, ஆதரவாக பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஈமான் கொள்ளுங்க, இஸ்லாத்துக்கு நீங்க வாங்க என்று நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொரு ஆட்களாக அழைத்து 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 மறுமையை ஆப்படுத்துறாங்க. அதுல கடைசியாக சொல்றாங்க, யா பாத்திமா பின்த் முஹம்மத், முகமதுடைய மகள் பாத்திமாவே நீனு வா, நீனு கேளு, என்னுடைய பேச்ச கேளு. சலீனி, எதனாலும் உலக விஷயத்துல எதனாலும் கேளு, என்னால் முடிந்த எந்த விஷயத்தை நான் தர தயாராக இருக்கிறேன். நீ வீடு வேணும் கேட்கிறியா, முடிந்தா நான் தாரேன். வேற ஏதாவது பொருள் வேணும் கேட்கிறியா, உலகத்துல வேற ஏதாவது நான் தாரேன். ஆனால் லா ஊனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, மறுமையில எங்க அத்தா, எங்க வாப்பா தான் நபி, இறுதி தூதர், தூய்மையான தூதர், முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர் அப்படின்னு வந்தீங்கன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு முடியாது. தன்னுடைய மகளுக்கே ஒண்ணும் செய்ய முடியாது என்றால் இந்த அவுலியாக்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள், இவர்கள் யாருக்கு என்ன செய்ய முடியும்? இவர்கள் யாரை கைதூக்கி விட முடியும்? இவர்கள் யாரை அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு பேச இயலாது, தன்னுடைய மனைவிக்கு பேச இயலாது, தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பேச இயலாது, ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற குடும்பத்தார்களுக்கு பேச இயலாது என்றால் யாருக்கு பேச முடியும்? பேசுவதாக இருந்தால் ஒரு நரகத்துக்கு சொந்தக்காரரை ரசூலுல்லாஹ் தன்னுடைய விருப்பத்திற்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியும் என்றால் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. இதையும் தாண்டி சில வார்த்தையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. நபி தோழர் வருகிறார், என்னுடைய தகப்பனார் எங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஹுவ ஃபின்னார், அவர் நரகவாதி. அவரு கவலைப்பட்டுட்டு, இல்ல என் தகப்பனார் நரகவாதியா
அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு திரும்ப அந்த நபித்தோழரை கூப்பிட்டு சொல்றாங்க, அபி வ அபூக பின்னார், ஓ வாப்ப மட்டும் நரகவாதி இல்லப்பா, ஏன் தகப்பனார் நரகவாதி சொன்னாங்களா இல்லையா? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்களை காப்பாற்ற முடியுமா ரசூலுல்லாஹ்வால? என்னை பெற்றெடுத்த தகப்பனார், என்னை பெற்றெடுத்த தாய், 10 மாசம் சுமந்த அந்த தாய், அந்த தாயை நான் நரகத்து செல்ல விட மாட்டேன் என்று சொல்வதற்கு தகுதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டா? இல்லையே. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல முடியாது. தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கோ சொந்தக்காரர்களுக்கோ யாருக்கும் அப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. உன் வாப்பா நரகம்னா என் வாப்பா நரகம் தான். எவ்வளவு அற்புதமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதனால மறுமையில இவைகள் யாருமே நமக்கு பரிந்து பேச இயலாது. அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கே தெரியாத நிலையில அடுத்த ஆளுக்கு எப்படி பரிந்து பேச முடியும்? ஆனால் ஒன்னே ஒண்ணும் எது இருக்குது, நாம உலகத்தில் செய்த நல்ல அமல் இருக்குது, இது வேண்டுமானால் மறுமையில நமக்கு கை கொடுக்கும். அத திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்வான சொர்க்கம், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் அவர்களுக்காக வேண்டி இருக்கிறது. அது இருக்கும் நல்ல அமல் செய்த, அது ஈமான் கொண்டு. ஈமான் இல்லாம ஷிர்க் வைத்துக் கொண்டு கபர்ல போய் முட்டிக்கிட்டு தாயத்தை கட்டிக்கொண்டு யா அல்லாஹ் நான் உனக்கு நோன்பு வச்சேன்னா அது பலன் தராது. தாயத்தை கிழிச்சு போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தர்கா வழிபாடு எதுவுமே சரியில்லை, ஏக இறைவன் கடவுள் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று வந்து நல்ல அமல் செய்தால், நற்காரியங்களை புரிந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். அவங்க செய்கின்ற அந்த அமல் காரணத்தினால், அந்த நல்ல அமலின் காரணத்தினால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். இது அல்லாம இவர்கள் நினைச்ச மாதிரி அவர் கையில தூக்கி விடுவார், இவர் கையில தூக்கி விடுவார்னா அது நஷ்டம், மிகுந்த நஷ்டம். மறுமையில நஷ்டம் ஏற்படுது மாதிரி வேற எந்த நஷ்டம் இருக்க முடியாது. எனவே நாம் நல்ல அமல்கள் செய்யணும். ஈமானோடு ஷிர்க் இல்லாம பித்அத்துகள் இல்லாம நல்ல அமல்கள் செய்து மறுமையில அந்த சொர்க்கத்தை பெற வல்ல அருள் செய்வானாக. வாசுதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.